அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளக தந்தையே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கிருபையாக இறங்கி வாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா கிரியைகளையும் அகற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என் தேவன் நீர் மகிமைப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. தேவ மகிமை எங்களோடு வெளிப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவன் எங்களோடு நீர் வாசம் பண்ணும். அப்பா, பரிசுத்த தேவன் நீர் எங்களோடு வாசம் பண்ணும்படி செபிக்கிறோம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் வீசட்டும். அப்பா, ஒவ்வொருவர் மேலும் வீசும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இதனுடைய சாராம்சம், நீங்கள் ஏதோ இது என்ன, இது வசனம் பைபிள் தானே படிக்கிறாங்க, இதில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் இதை போட்டு நீங்கள் ஒரு முறை கேட்பீர்களே ஆனால், ஒரு நாள் படிக்கிற நிகழ்ச்சி அப்படி தொடர்ந்து கேட்பீர்களே ஆனால், ஓராண்டிலே இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். இரண்டாவது, இதனுடைய பாக்கியம், உங்களுக்கு சில வேலை காரியங்களினாலே வேதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் அந்த பணி சுமையின் நேரத்தில் இதை நீங்கள் போட்டு கேட்கலாம். அது உங்களுக்கு வாசிக்கிறதுனுடைய நிறைவு தான். ஒரு முறை கேட்டால் ஒரு முறை வாசிக்கிறீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை வாசித்து முடிக்கிறதான ஒரு பாக்கியத்தை பெறுவீர்கள். இன்னும் அடுத்ததாக, சிலர் வியாதி படுக்கையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வியாதி படுக்கை, சில தோல்விகள், பலவிதமான பிள்ளை இல்லாமை, குடும்பத்திலே பிரச்சனைகள், அசுத்த ஜீவியங்கள், இவையெல்லாம் இருக்கிற நிலையிலே இந்த வேத வார்த்தையை போட்டு கேட்கும் பொழுது அதில் நன்மை, தீமை, சுகம், பலன் எல்லாம் இதில் இருக்கிறது. அதை கேட்கும் பொழுதே ஒரு மாற்றங்கள் உண்டாக ஒரு வழிவகுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, வயதானவர்கள் கூட நல்லா வாசிக்க முடிந்து இருந்த காலத்தில் வாசித்தார்கள். இப்பொழுது முடியாத காலங்களில் இந்த வார்த்தைகள் அவர்கள் கேட்டு அவர்கள் தேவராஜ்யத்துக்கும் சமாதானத்தோடு இளைப்பாறுவார்கள். இது ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு. நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை ஓடி போய் எடுக்க முடியவில்லை என்றாலும், இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போட்டு நீங்கள் கேட்டு, நேரம் கிடைக்கும் பொழுது கேட்டு வாசிக்கிற ஒரு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு அநேகர் இது ஒரு தீர்க்க தரிசனம், அந்த ஆவி இந்த ஆவின்னு சொன்ன உடனே ஓடுறாங்க. இதில் இருக்கிற மகிமையை நீங்கள் ருசிப்பீர்கள். ஆனால் இவ்வளவு நன்மைகள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதோ ஒவ்வொரு நாளும் எங்களையும் இப்படி தானே இதிலிருந்து எங்களை வாழ வைக்கிற, இன்றைக்கும் இப்பொழுது வாசிக்க போகிறதான வேத பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே பிள்ளை இல்லாத ஒரு சந்ததி, ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த பிள்ளை இல்லாத ஸ்திரீ எந்த அளவு கணவனுக்கு அன்பு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது. அது இருந்தும் அவளுக்கு பிள்ளை இல்லை என்ற வேதனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் போயிருந்து செபித்து கிடைத்த ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் இதை தொடர்ந்து வாசித்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இது பயனடையுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வேத பகுதியாக இருக்கிறதை வாசிக்கிறோம். எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பியும் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராஹிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷத்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியன் ஏலியின் 2 குமாரராகிய ஒப்புனி பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன்
தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடினாலே அவளுடைய சக்கலத்தையே அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அந்நாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையிலும் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கிற நாள் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சகோதரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு ஏலியை அவள் கவனித்து கொண்டிருந்தாள். அந்நாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அந்நாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகலும் மதுவாகலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்தியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியானாகிய பேலியாளின் மகளாகிய எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி சமாதானத்தோடு, போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாருக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனை செய்தார். அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவனை நினைத்தாள். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவன் பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொல்வான். அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவனை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய், அவனை பால் மறக்க பண்ண மட்டும் கர்த்தர் தம்முடைய மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துரத்தி திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாக இருக்கிறது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவன், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று கர்த்தர் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவன் ஆங்காங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார். அதிகாரம் 2. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி தன் இருதயம் கர்த்தருக்குள் கலிகுறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. நீ மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைக்கு யதார்த்தமும் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்களை அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இரார்கள். மலடியாக இருந்தவர்கள் 7 பிள்ளைகளை பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர்
கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவர், உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்கள் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்த நாம் அபிஷேகம் பண்ணுவரின் கொம்பை உயர்த்த பண்ணுவார் என்று துதித்தான். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசேரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரிகள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் பொழுது ஆசாருடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வைந்து அதனால் கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவார். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே ஷீலோவாவிலே வருகிற இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியதை முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுது கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். அதில் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாக எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் ஏபோ தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவருடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்கு தன் புருஷனுடைய கூட வருகிறதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவும் அவன் மனைவியை ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பதிலாக கர்த்தர் உனக்கு அவராலே சந்தான கட்டளையிடுவார்கள் என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவன் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளை பெற்றான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாது வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளுடைய சயங்கிறதை கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாப்பை நடக்குகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகல், அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார்கள். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு வழிகளிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேலுடைய தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாக இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கன எனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும்படி நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தை சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாகாதவர்கள் உன் கண்களை
பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். வம்சத்துள்ள யாவரும் வாழவை ஆவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உள்ள 2 குமாரன் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரிகள் எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாட்களை நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாக இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றார். அதிகாரம் 3. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடி அவனுடைய கண்கள் இருளடைந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் ஓடி வந்து இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்ததினால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்த ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் இப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும்படி என் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டார். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேலும் சொல்லும்படி என் கேட்கிறேன் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அது தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபொழுதும் பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தாருக்கு குறித்து ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்து கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ சாமுவேலே என் மக்களே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்தில் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாவதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் தமது பார்வைக்கும் நலமானது செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போகப்படவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவாவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் இந்த வேத பகுதியை வாசிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதன் மூலமாக நீ பேசும். ஒவ்வொருக்கும் இந்த வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை தாரும். இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்த பாக்கியத்தை நாங்கள் வாசித்தோம். அதே போல் வாசிக்கிறவர்களுக்கு இந்த அனுபவத்தை நீ தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சீர்படுகிற துன்மார்க்கத்தில் போகிற பிள்ளைகளை எச்சரிக்கிறீர்கள். இதற்காக உமக்கு நன்றி. இந்த அனுபவம் எங்கள் குடும்பங்களில் தார். அவளை எச்சரித்து அவர்கள் மனம் மாறி உம்முடைய அன்பை ருசிக்க கிருபித்தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசுகிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.